கண்களை மூடி ஜெபித்து நம்மளுடைய ஆராதனை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவர். ஓ பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு உம்மை ஆராதிப்பேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஷிரியாந்தலமா ஷாதலமா சந்தே. இன்னைக்கு நமக்கு பல பிரயோஜனங்கள் இருந்தாலும் ஐக்கியம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது கர்த்தரை ஆராதிப்பது. அவருக்கு இந்த நாளை முழுமையாக இந்த 2 அவர் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்காக வார்த்தை கொண்டு பேசும், பாடல்கள் கொண்டு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நிரப்பும், சிந்தையை நிரப்பும். தேவன் அப்படியாய் நம்மை நடத்தும்படியா பெரிய காரியங்கள் செய்கிற தேவன், அற்புதங்கள் செய்பவரே. ஓ நன்றி சொல்லி அவரை ஆராதிப்பு. ஓ மகிமை உள்ளவரே, ஜீவன் உள்ளவரே. ரமஷதரம லிரியாதரமஷதா.
எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வார்த்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா வருகிற ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய ஜனங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவரே அப்படியே போய் சேர ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவரே நாங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி இயேசு பேர்ல கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் டே வாழ்த்துக்கள். முதலாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். பாடலை உற்சாகமாக பாடுவோமாக.
இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷம். இந்த பாடலுக்கு படிக்க போறோம். சந்தோஷமாக படிப்போம். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆண்டவருடைய இதுல சந்தோஷப்படுவோமே. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தேவ பிரசன்னத்துல போவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பலவீன நேரத்தில் ஒரு பாதம் வந்து நம்ம பலவீனமா இருக்கும்போது, வியாதியா இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமருவோமே. அவர்தான் நம்முடைய அடைக்கலமே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தலைகளை வணங்கி நம்ம ஜெபிப்போம். நம்மள நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்கணும். அந்த வார்த்தை நம்ம கிரியை செய்யணும். நம்ம குடும்பத்துல கிரியை செய்யணும். நம்ம பிள்ளைங்க மத்தியில கிரியை செய்யணும். கொஞ்ச நேரம் அந்த சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உங்க கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். எங்க மத்தியில நீங்க வாங்க ஆண்டவர். இந்த வார்த்தை எங்க மத்தியில வரட்டும் ஆண்டவர். எங்க இருதயத்துல வரட்டும் ஆண்டவர். இந்த இடத்துல நாங்க பலவீனமா இருக்கோம். அந்த இடத்துல இந்த பலவீனமான பாத்திரத்தை நீங்க நிரப்பும் ஆண்டவர். ஹல்லேலூயா. சரிப்படுத்தும் ஆண்டவர். தேவன் கையில் ஒரு களிமண்ணை போல ஆண்டவர் எங்களை நீர் உடைத்து ஆண்டவர் நீங்க உருவாக்குங்க ஆண்டவர். நீங்க தான் ஆண்டவர் எங்களுடைய பலன் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒப்பு
வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அவரே நாங்கள் நிறைந்தவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம், எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம். ஆமென், 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 ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. Thank you Jesus. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து வருகிறவர். பலவீனமாய் இருக்கும் போது எங்கள் பலனாய் வருகிறீர்கள். சோர்ந்து போகும்போது எங்களை உற்சாகப்படுத்துகிற தெய்வமாய், தகப்பனாய் நீர் வெளிப்படுகிறீரே. நன்றி ஐயா. சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, thank you. நல்ல மனதால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாவுகளை திறந்து தகப்பன் பரலோக அப்பா. ஓ எஸ், நமக்கு எல்லாத்துக்கும் இஸ்ரவேலை காக்கின்ற தேவன், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே நம்ம அப்பாவா இருந்து நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல் ஷடாயா இருந்து நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்லாக்கியம், நம் தேவனை ஆராதிப்பது ஒரு ஸ்லாக்கியம், பரலோக தந்தையை ஆராதிப்பது ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஐயா, ஓ நன்றி அப்பா. உம்மை ஆராதிப்பேன். El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தெய்வமே. El Shaddai, El Shaddai. அவர் நாமம், அவர் நாமம், உயர்ந்த நாமம். Come on church, let's sing together. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. உலகத்தை ஆளுகை செய்பவர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. Jesus, Jesus. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி வார்த்தைக்குள்ள நாம் கடந்து வருவோம். அப்பா, இந்த அந்த வேளையிலும் சுவாமி ஒரு கூட்ட ஜனங்களால் எங்கள் பரலோக தந்தையை ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடியிருக்கிறோம் சுவாமி. உங்களோட கரம் விசேஷமா ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பது, சொந்த ஆத்மா சரீரம் நிரப்பது, சமாதானத்தை வைக்கிறோம். கர்த்தாவே, உங்க கரம் இருந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் நடத்தட்டும், ஆசீர்வதிக்கும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கருணை விரும்புவாங்க. சரி, இன்றைய நாம் வார்த்தைக்குள்ளே கடந்து வருவோம். இன்றைய இந்த சிறப்பு நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நாம் கேட்போம். 1 தெசலோனிக்கா 2வது அதிகாரத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்துக்குள்ளே வாசித்து இன்றைய நம் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஃபாதர்ஸ் ஹார்ட், ஒரு தகப்பனின் உள்ளம் என்ற ஒரு தலைப்போடு உங்களோடு நான் பேச போகிறேன். அதே வேளையில் தேவ பிள்ளைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கிற அருமையான ஒரு உள்ளத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மனசே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவ்வளோ விசேஷமான தேவன் இந்த நாளில் நம்மளோட பேச இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பிற்பாடு நம்மளுக்கு மற்ற நிகழ்ச்சிகள் ஆயத்தமாக இருக்கிறது. சரிங்களா? ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஜெஸ் ஒரு குறுகிய நேரத்தில் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. சரி, வாசிக்க கேட்போமா? 1 தெசலோனிக்கா 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். பியூட்டிஃபுல். தெசலோனியா திருச்சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, for you know how like a father with his children we exhorted each one of you and encourage you and charge you to walk in a manner worthy of God. For you know how like a father with his children. வாசிமாத 11. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. கவனிங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அப்ப தெசலோனியா திருச்சபையில ஒரு தேவை ஒன்று இருந்தது, ஒரு அவசியம் ஒன்று இருக்கிறது. தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில சில உயர்வுகள் உண்டாக வேண்டும். தெசலோனியா சபையோடைய விசுவாசத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் அப்போஸ்தலர். தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த சபையோடைய விசுவாசத்தை அவர் மேன்மைப்படுத்துகிறார். that how much you have faith, எவ்வளவாய் நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய், எவ்வளவாய் ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்கள் பயணத்தில் போகிறீங்க. அந்த சபைகள் தெசலோனியா சபையில் கடந்து போன சில பிரச்சனைகள் நிமித்தமாய் அவர்கள் அந்த இடத்துல பலவிதமான சோர்வான சூழ்நிலைகளை கடந்து போன நிமித்தமாய் அப்போஸ்தலர் பவுல் இந்த கடிதத்தை அவர்கள் உற்சாகப்படுத்தும்படியாக எழுதுகிறார். அவரை எழுதும் போது இந்த கடிதத்தை அந்த இடத்துல தன்னை ஒரு அப்போஸ்தலராக சொல்லாமல் தன்னை ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தை வைத்து அவர் சொல்லுகிறார். Like a father teach the children, like the father guide the children. ஒரு தகப்பன் சொல்வது போல, ஒரு தகப்பன் புத்தி சொல்வது போல, ஒரு தகப்பன் உற்சாகப்படுத்துவது போல தன்னை ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் வெளிப்படுத்தி அந்த இடத்துல தெசலோனியா சபையை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்ப்போம். they went through பலவிதமான சோர்வான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தேவை. அவங்களுடைய கிறிஸ்துவ பயணத்தில் அதிகமாய் நிந்திக்கப்பட்டார்கள், அதிகமாய் சோதிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தேவை, அவங்களுக்கு ஒரு பலன் தேவையாக இருந்தது. அப்போ இவர் தன்னுடைய கடிதத்தின் மூலிமா அவங்க உற்சாகப்படுத்துகிறார். பிரியமான தேவப்பிள்ளைகள், இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ பயணத்தை நீங்களும் நானும் போகும்போது நமக்கு ஒரு பலன் தேவை, நமக்கு ஒரு உற்சாகம் தேவை. நமக்கு உடைய லைஃப்பில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியில், ஒவ்வொரு சோர்வுகள் மத்தியில், சில பிரச்சனைகள் நம்மளை ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாத்திலையும் நமக்கு தேவனுடைய வசனமானது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துவதற்கு அவசியம். இன்றைக்கு அப்போஸ்தலர்
தன்னை தகப்பனாய் வெளிப்படுத்தி அங்க சபைக்கு அவர் சொல்லுகிறார். அங்க ஒரு தகப்பனுடைய ஸ்தானம், தகப்பனுடைய உள்ளம், தகப்பனுடைய அசைவு அங்க தேவைப்பட்டது. The fatherhood figure is needed. ஒரு தகப்பன் அங்க நிற்க வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் உண்டானது தெசலோனியா சபைக்கு. That's why you need to appeal this. அதனால தான் நாங்க நிற்க வேண்டிய இந்த கடிதத்தை எழுத வேண்டிய ஒரு அவசியம் உண்டானது. தேவன் தன்னை அப்போஸ்தலரை பவுல அந்த இடத்துல உயர்த்தி அங்க இந்த வார்த்தைகள் கொடுத்து அவங்களை வழி நடத்த பார்க்கிறார். அவர்களை மறுபடியுமாய் கர்த்தருக்குள்ள இன்னும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்துவது. அங்க 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். That Paul used the imagery of a father's role. ஒரு தகப்பனுடைய பண்பை அங்க வெளிப்படுத்தி காட்டுறார். ஒரு அப்பாவா இருந்தா எப்படி என்னால செய்வார் தன் பிள்ளைக்கு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவார். நமக்கெல்லாம் தெரியும் சரித்திரம், எவ்வாறு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைகளை தேவன் ஒரு மனிதனை ஏற்படுத்தி ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தன் தாசனாகிய மோசேவை ஏற்படுத்தி கர்த்தர் எடுத்து அவர்களை பயன்படுத்தி வழி நடத்தி வருகிறார். ஆஃப்டர் 400 years, 400 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, 400 வருஷம். அது ரொம்ப நீண்ட காலமாக இருந்தது. அவர்கள் பாடுகளும் கஷ்டங்கள் கடந்து போன நாட்கள் ரொம்ப பயணம், ரொம்ப ஒரு நீடித்ததாக இருந்தது. அன்டில் ஒரு டைம் வரும்போது ஆண்டவர்கிட்ட அழுகுறாங்க, கர்த்தர்கிட்ட கதறாங்க, எங்களை விடுவிக்கிறதுக்கு, எங்களுக்கு உதவி செய்வதுக்கு எங்கள் நீர் வாரும் ஆண்டவரை உதவி செய்யுங்க என்று அழுகுறாங்க. அப்பதான் தாசன் மோசே வெளிப்படுகிறார், வருகிறார். அவங்கள விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் மோசே ஏற்படுத்தி நடத்தினார். அல்லேலூயா. அப்போ அவங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னது தன்னுடைய ஜனம் என்று அவர் சொல்றார். இட்ஸ் மை பீப்பிள், they are my children, என் பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ இன்னைக்கு தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் தகப்பனாக இருந்து நம்மளை நடத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? தலைமுறை தலைமுறையாய் உங்களை என்னையும் தேவனை தகப்பனாக அவர் அப்பாவாக இருந்து நடத்துகிறார். even though he is God, அவர் தேவன், ரூல் அதிகாரம் பண்ணுகிறவராய் ஆளுகை செய்கிறவராய் இருந்த போதிலும் ஒரு தகப்பனோட இடத்தை அவருங்க எடுக்கிறது பார்க்கணும். அப்போ இன்றைக்கும் தேவன் நம் தகப்பனாக இருந்து நம்மளை கர்த்தர் வழி நடத்துகிறார். நமக்கு பூமிக்குரிய தகப்பன் இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பன் கர்த்தர் வைத்திருந்தாலும் அதுக்கு மேலே கர்த்தர் நம்ம அவர் ஒரு பெரிய தகப்பனாக இருந்து நம்மளை எல்லாத்துக்கும் மேலே அவர் நடத்துகிறாரா. அவர் தான் ஆண்டவர். ஆமென். எல் ஷடாய் தேவன். அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு. ஆண்டவரே நன்றி அப்பா, எங்களை இதுவரை நடத்தினவருக்கு நன்றி, இனியும் நடத்த போகிற தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அதனால தான் இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். அதனால தான் நம்ம ஆலயத்துக்கு வர ஆராதிக்க. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், நல்ல தகப்பன். ஆமென். அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்குதுல்ல, அப்படி யார் பாடுவீங்களா? பாடுங்க. ஆமென். அவர் தான் நம்மளை நடத்துகிறவர். ஆமென். இந்த நாளில் ஒரு 3 விஷயத்தில் உங்களுடைய சிந்தையில் அப்போஸ்தலருடைய இந்த நிருபத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1வது, a father models integrity. உண்மைத்துவம், ஒரு உண்மைத்துவத்தின் மாதிரியை. அப்படின்னா ஒரு தகப்பனுடைய உண்மைத்துவத்தின் மாதிரியை இங்க வெளிப்படுகிறது. 10வது வசனத்தை பாருங்கள். You are witnesses how holy, righteous, blameless was our conduct. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இன்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. A father models integrity. ஒரு தகப்பன் ஒரு உண்மைத்துவத்தின் நிறைவு, தன் வாழ்க்கையை ஒரு உதாரணமாக வைத்து நடத்தக்கூடியவர். கவனிக்கன்னு சொன்னா a father leads by example. அப்போ பவுல் இந்த நிருபத்தை எழுதி அங்க அவர்களுக்கு சொல்லும் போது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லுகிறார், தங்களுடைய பயணத்தை குறித்து அவர் சொல்றார். நாங்க எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தோம், எவ்வளவு நீதியா வாழ்ந்தோம், எவ்வளவு குற்றம் இல்லாதவர்களா வாழ்ந்திருக்கிறோம் என்ற எங்களுடைய நடத்தையை பார்த்தீங்களா? He'll set us by the example.
ஒரு 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 மாதிரி இல்லை ஒரு உதாரணமாய் வைத்து அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அண்ட் சில்ட்ரன் மே நாட் ஆல்வேஸ் டூ வாட் வி சே. அநேக வேளையில் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை எல்லாம் பிள்ளைகள் செய்வதில்லை. பட் they will do what we do. நாம் எதை செய்கிறோமோ அதை அவர்கள் செய்வார்கள். நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்களா, உங்க பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. நீங்க ஒரு ஜாலியான பர்சனா, உங்க பிள்ளைகளும் ஜாலியான பர்சனா இருப்பாங்க. ஆஹா, நீங்க ஒரு டென்ஷனான ஆளா இருந்தா உங்க பிள்ளைகளும் டென்ஷனான ஆயிடுவாங்க. ஏன்னா இது என்னது, ஒரு மாதிரி இஸ் டேக்கிங் ஒரு இமேஜ் எடுக்க, ஒரு சாயல் எடுத்துருவார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சாயல்ல தான் ஆதாமை நான் படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. God says that I made him with my image. Wow. என் சாயல்ல படைச்சேன். என்னோடக்குள்ள இருக்கிற தன்மைகளை, எனக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்கில், எல்லா திறனும் என் ஆதாம்குள்ள நான் வைத்தேன். அப்ப தேவன் தன்னுடைய எல்லாத்தையும் தன்னுடைய சிருஷ்டித்த மனுஷன் மேல வைத்தார் என்றால், இன்னைக்கு நம் மூலியமாய் பூமியில பெற்று எடுத்த நம் பிள்ளைகளும் அதே போல ஒரு உருவாக்கத்தில் தான் இருப்பார்கள். they are in the same formation because of the DNA. அந்த DNA மூலியமாய் நடக்க வேண்டியது அதான். அப்ப நீங்க பெற்றோர்கள்னா அப்பா அம்மா, sometimes mother taking the fatherly figure. அம்மா ஒரு தகப்பனுடைய இடத்துல இருந்து காரியங்களை செய்யக்கூடும். அப்ப என்னாவது அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே அந்த பிள்ளைக்குள்ள. அப்ப அநேக வேளையில் அப்பாவும் சரி அம்மாவும் பிள்ளைகளுக்கு சொல்றதை எல்லாம் பிள்ளைகள் செய்யறதில்லை. செஞ்சிருக்காங்களா, செஞ்சாங்களா, எல்லாம் மாறிடும், எல்லாமே பரலோகமா இருக்கும். அநேக வேளை அது நடக்கிறது இல்லை. our children don't do what we say most of the time, not sometimes. that's a fact. ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன், அதனால தான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு என் பிள்ளைங்க கீழ்படியாமல் போகும்போது எனக்கு தெரியும், அன்னைக்கு நம்ம பண்ண கொஞ்சம் சேட்டையில் இது நடக்குதா, நம்ம பண்ண கொஞ்சம் விளையாட்டு தடத்தில். ஆனால் ஒரு நேரம் வரும்போது என் தகப்பன், என் பரலோக தந்தைக்கு செவி கொடுத்தது போல இந்த பூமிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் ஒவ்வொருத்தரும் செவி கொடுத்து லைஃப் கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ சம்டைம் இதுதான் நடக்கும். பெற்றோர்கள் சொல்றத பிள்ளைகள், ஆனாலும் நம் செய்கிறத அவங்களால செய்வாங்க. ஒரு நாளைக்கு நீங்க செய்யறத அவங்க செய்வாங்க, நீங்க பார்ப்பீங்க. அதை நீங்க ஒரு சிலருக்கு ஆலோசனை கொடுக்கறால உங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்துற ஆளா இருந்தா என்னது, அவங்களும் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. ரொம்ப உதவி செய்யற ஆளா இருந்தா அவங்க பிள்ளைகளை பார்ப்பீங்க. நீங்க ரொம்ப தாராள மனசு கொடுக்கிற ஆளா இருந்தா உங்க பிள்ளைங்களை பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரியாம எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சாப்பாடுக்கு காசே இல்லை சொன்னாருப்பா, இதோ உங்க பாக்கெட்ல இருந்து 20 வெள்ளி எடுத்து கொடுத்துட்டு பாடுவான். யார் பாக்கெட்ல? அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடுவான். அவங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ அவங்க உங்க அப்பா அம்மா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அதை தான் அவங்க பார்த்தாங்க. they see how you care for, எப்படி நீங்க உதவி செய்றீங்க, எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு பார்த்து அதனால அவங்களும் அதை செய்வாங்க. நீங்க கோபப்பட்ட உங்க பிள்ளைகளும் அதே ஒரு இதை பார்ப்பீங்க. இது அதான். ஹல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம் ஃபாதர் மாடல் ஆஃப் இன்டெகிரிட்டி. இங்க பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பவுலுடைய லைஃப், அவருடைய உண்மைத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு உண்மையான ஒரு மனுஷனாய் அவர் வெளிப்பட்டார். அதனால தான் நிருபத்தை எழுதும் போது தன்னை சொல்றார், நீங்க எல்லாம் பார்த்துருங்க எங்களுடைய நடத்தைய, how holy, எவ்வளவு நீதியா பரிசுத்தமா நடந்தோம், எவ்வளவு நீதியா நடந்தோம், எவ்வளவு குற்றம் இல்லாம எந்த தவறும் இல்லாம நாங்க இருந்தோம். பார்த்துருக்கீங்கள எங்க செய்கள்லாம் நாங்க டிரான்ஸ்பேரண்டா இருந்து காட்டியிருக்கோம்ல சொல்றேன். அப்ப இன்னைக்கு நம்ம லைஃப்ல இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம் அபியாசப்படுத்தணும், நம் செயல்படுத்தணும். let we become the model of integrity. ஒரு உண்மைத்துவத்தின் மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிளாய் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து இரண்டாவது, ஃபாதர் என்கரேஜஸ். தகப்பன் உற்சாகம் படுத்துகிறார். தகப்பன் உற்சாகப்படுத்துகிறார். A father is encourager. அந்த 11வது வசனத்தை பார்த்தீங்க சொன்னா, we exhorted each one of you
and encourage you. இருக்குதா? 11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 12வதுல encouraging, comforting and urging you to live lives worthy of God. இருக்கா? இங்கிலீஷ்ல 12ல நிக்குது, தமிழ்ல 11-12ல வாசிங்களா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது தொடர்ச்சியாக வருவதனால அது மேலே கீழே கொஞ்சம் இருக்கும். இருக்கா? The word encourage means to come alongside and build up. இந்த உற்சாகப்படுத்துகிறத வார்த்தையை நீங்கள் கவனிச்சு தமிழில் நம்ம போட்டிருக்கு என்கரேஜிங் இல்லையா? வாசிங்க. 13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இல்லைம்மா, சரி பரவாயில்ல. அது 11-12வது வசனத்தில் அடங்கி இருக்குது. நீங்கள் 11-12 வாசிக்கிறீங்களா? மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதே. புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும். ஒரு அங்க ஆண்டவர் அப்போஸ்தலர் மூலமா அங்க நமக்கு ஒரு ஆலோசனை, ஒரு என்கரேஜிங், ஒரு பலப்படுத்துதல், ஒரு உற்சாகப்படுத்துதல், புத்தியும் தேர்தலும் எச்சரிப்போம். அப்ப ஒரு நம்மளை என்கரேஜ் பண்ணி முன் செல்வதுக்கு அது சரியான ஒரு வார்த்தை அங்க தமிழ் அங்க பார்க்க முடியல. பட் என்கரேஜிங் இஸ் ட்ரை டு உற்சாகப்படுத்துவதுக்கு அங்க அழைக்கிறார். அப்ப ஒரு தகப்பன் எப்பொழுதுமே ஒரு பிள்ளைகளை தன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்புறது தான். அப்போ நீ கவனிச்சிங்க சொன்னா இட்ஸ் இந்த என்கரேஜ் அப்படின்ற போது உற்சாகப்படுத்தி அனுப்புறது, உற்சாகப்படுத்துவது என்ற வார்த்தையை பார்த்தீங்க சொன்னா கம் அலாங் அண்ட் பில்ட் அப், கூடவே வந்து நம்மளை கட்டி எழுப்புவது அடையாளம், நம்ம கூடையே கொண்டு நம்மளை நடத்தி கொண்டு போகிற அடையாளம். அப்படின்னா நம்ம பிள்ளைகளை ஒரு தகப்பன் எப்படி வழி நடத்தி வராங்க? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தவும் சில விஷயங்களை நீங்கள் கூட இருந்தே சொல்லி கொடுத்து அவங்களை நடத்தி வரீங்க. அதுதான் அப்போஸ்தலங்க குறிப்பிட்டு சொல்ல வருகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வழி நடத்துவது போல. அப்போ தகப்பன் பிள்ளைக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்து போதித்து வழி நடத்துறாங்க, உற்சாகப்படுத்தி நடத்துகிறாங்க. அப்போ யூ கோ அலாங் அண்ட் பில்ட் அப். பிள்ளைகள் கூடயே நடந்து போய் அவங்களை கட்டி எழுப்புவது. சம்டைம் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு சிலர்கிட்ட நம்ம சொல்லும் போது ஒரு சிலரை இதை பாட்டு நடத்திடுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க சார், அப்படியே கை காலெல்லாம் ஆடும். பார்த்துருக்கீங்களா? முடியவே முடியாது. அன்னைக்கு அவங்களுக்கு காட்சியே வந்துடும். ஒரு சின்ன ஒரு வசனத்தை எடுத்து ஷேர் பண்ணு சொன்னால் ஒரு காட்சியே வந்துடும். சரியா? வரும். ஏன்னா அவங்களை இன்னும் பழகலை. அப்போ ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒரு ஊழியக்காரர் இருந்தால் அங்கே என்ன செய்வேன், நான் என்ன செய்ய வேண்டும், இல்லை அங்கே அவங்களுக்கு எப்படி அந்த பயத்தை போகணும்னு அவங்க கூட இருந்து சில விஷயங்களை சொல்லி சொல்லி படிப்படியாக அவங்களுக்கு கொண்டு யூ நீட் டு க்ரோ. நீங்கள் வளர்ந்து ஆக வேண்டும். இன்றைக்கி எங்கள் இசை பகுதியில் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்களோட லைஃப் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் முன்னுக்கு வந்தாங்க. படிப்படியாக இன்றைக்கி இவர்கள் வாசிக்கிற விதங்களை பார்த்து யாரும் இவங்களை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏறாமனே பயந்து போயிருப்பார். அந்த அளவுக்கு பின்றாங்க நம்ம பிள்ளைங்க. அல்லேலூயா. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அனாயிண்டிங், அபிஷேகம், மேக் டிஃபரன்ஸ். அப்போ இங்கே அவர் என்ன செய்கிறாரு, அப்போஸ்தலர் பவுல் அந்த சபைக்கு அவரை என்கரேஜ், அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை நடத்துகிறார். அவங்களை உற்சாகப்படுத்தி நடத்தும் போது தகப்பன் அவங்களுக்கு வெறும் கூட இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துறது மட்டும் இல்லை, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகத்தையும் உள்ளே வைக்கிறார். அவருக்குள்ளே இருக்கிற மகிமையான தேவ பிரசன்னமும் அவர்களுக்குள்ளே கடந்து போகுது. 2 in 1.
ஒன்று அவங்களுடைய அனுபவம், அவருடைய ஸ்கில் அங்கே உள்ள போகுது. ரெண்டாவது அவருடைய அபிஷேகமும் அப்படி கடந்து போகுது. இப்போ இந்த நாளில் ஃபாதர் இஸ் என்கரேஜஸ், எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறவர் வெளிப்படுகிறார். அப்போ இன்னைக்கு பிள்ளைகள் தகப்பன் பேசுவதை கேட்கிறார்கள். ஃபாதர் ஸ்பீக் லைஃப், தகப்பன் ஜீவனை பேசுகிறார். அல்லேலூயா. நாட் ஜஸ்ட் அ கரெக்ஷன், அவங்களை சரிப்படுத்துவது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன ஜீவனை வாழ்க்கையில் பேசுகிறார். ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொரு வளர்ச்சியில் நாம் பார்த்தோமா, நம்மளுடைய பெற்றோர்கள் அநேக விஷயங்களை நம்மளோடக்குள்ள ஒரு என்கரேஜ் பண்ணி அநேக விஷயங்கள் நமக்குள்ள புகற்றி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருக்கிற பயங்கள் போக்கி இருக்கிறது, நமக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைகளை வந்து ராங்கி பண்ணாமல் இருக்க வெளியே போகிறதுக்கு பெற்றோர்கள் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க பிள்ளைகளை. எஸ்டேட்டில் இது ரொம்ப நடக்கும். வெளியே போவாதடா, பூச்சாண்டி அங்கே இருக்கிறாங்க. இன்னொரு சொல்லுவாங்க, வெளியே போவாத, பிள்ளை பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு உண்மையிலேயே அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிற இந்த காலத்தில் பயம் இல்லை, ஆனால் இல்லாத அந்த காலத்தில் பயம் உண்டானது. அப்போ பெற்றோர்கள் என்னது, பிள்ளைகளை வந்து ஒரு விதமான ஒரு பயமுறுத்தி அவங்கள வச்சுருப்பாங்க. வெளியில் போகக்கூடாது, ராங்கி பண்ணக்கூடாது, அப்படி எல்லாம் கரெக்ஷன். நான் சொல்கிறேன், நம் பிள்ளைகளை உடைய வளர்ச்சியில் சிறு பிரியாணத்திலிருந்து அவர்கள் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிற தோற்றத்தில் மட்டும், அப்பீரன்ஸில் மட்டும் இல்லை, அநேக விஷயங்கள் அவங்க உள்ள அவங்களோட ஞானத்திலையும் விவேகத்திலையும் அவங்க வளர்ந்திருக்கிறார்கள். The father is encourager, ஒரு தகப்பன் உற்சாகப்படுத்துகிறவர். அப்போ நான் தகப்பன் என்று சொல்லும் போது அப்பா அவர்கள் மட்டும், நீங்கள் மட்டும் உங்களை யோசிக்க கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஈவன் த மதர்ஸ், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் முதிர்ந்தவர்கள், அனுபவத்தில் உள்ளவர்கள், கர்த்தர் உங்களை எப்பொழுதுமே உற்சாகப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் எப்பொழுதும் இப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை தன் சீஷர்களோட கர்த்தர் பேசி அவங்களை உருவாக்குறார். அப்போ இன்றைக்கு நம்ம அறிந்திருப்போம், இந்த உற்சாகப்படுத்துவது மிக முக்கியம். ஆண்டவர் தகப்பன் அழைத்தது அநேகர் உற்சாகப்படுத்தி எழும்புவதற்காக, ஊழியத்திலையும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்காக. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை கர்த்தர் உங்களை எதுக்கு வைத்திருக்க, உங்கள் பிள்ளைகளை உருவாக்கம் செய்து அவர்களை எழுப்புவதற்காக, பெரிய ஒரு காரியத்துக்காக, பெரிய ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு பெற்றோர்கள், பிள்ளைகளை உங்களுக்கு கர்த்தர் பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த அப்பா மாதிரி எனக்கு ஒரு அப்பா கிடச்சி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் கம்பேர் பண்ண. உங்களுடைய ஃபாதர் இஸ் த பெஸ்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. உங்கள் அப்பா, எங்கள் அப்பா சரியில்லை, அந்த அப்பா மாதிரி ஒரு அப்பா கிடச்சி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது. யோர் ஃபாதர் இஸ் த பெஸ்ட் பர்சன். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அப்பா தான், அவர் தான் சிறந்தவர். அந்த அப்பா எப்பொழுதுமே நீங்கள் என்னது, அவரை கனப்படுத்தணும், அவரை உற்சாகப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை பார்ப்போம். மூன்றாவது, ஃபாதர் சேலஞ்சஸ். தகப்பன் என்னது, சவால்களை நம்மளுக்கு போதித்து கொடுப்பார், சவால்களை நம்மளுக்கு காண்பித்து கொடுப்பார். ஃபாதர் சேலஞ்சஸ் 12வது வசனத்தில் இதை நீங்கள் கவனிக்கலாம். அப்போ and charge you to walk in a manner worthy of God. தேவன் முன்பதாக நீங்கள் நடக்கிறதுக்கு, ஆண்டவருக்கு ஒரு 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 சிறந்த ஒரு மனுஷனாக இருப்பதுக்கு, தேவன் மகிமைப்படுவதற்கு உங்களை தகப்பன் என்னது சார்ஜ் பண்ணி, உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை வழி நடத்துவார். ஃபாதர் சேலஞ்சஸ். அப்போ இன்றைக்கு தகப்பன் என்ன செய்கிறார், நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி, நம்மளை சவால்கள் மத்தியில் நம்மளை நடத்தக்கூடியவர். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை தாய் அதை செய்வாங்க, தகப்பன் அதை செய்வது குறைவாக இருக்கும், தாய் அதை செய்வாங்க. ரெண்டு பேரும் ஒன்று, ஒரே இருவரும் ஒரே மாம்சமாய் அழைக்கப்பட்டிருக்காங்க, தகப்பனும் தாய். அப்போ பிரிக்க முடியாது. அப்போ நான் தகப்பன் அப்படி சொன்னால், மதர் நீங்களும் யூ ஆர் இன்வால்வ், நீங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ஓ பாஸ்டர் அப்பாவை தான் சொல்லியிருக்காரு, நான் இல்லை அப்படின்னு பிரித்து எடுத்துறாதீங்க, பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த பெற்றோர் இருக்கும் போது யூ ஆர் த சேலஞ்சஸ். நீங்கள் சவால்களை கொடுக்கிறவர்கள், சவால் மத்தியில் நடத்த வழிகாட்டுகிறவர்கள், பிரச்சனைகள் மத்தியில் வழிகாட்டுகிற பெற்றோர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு உலகத்தில் அநேக சவால்கள் இருக்குது. அந்த சவால்களை எப்படி நீங்க கடந்து போக வேண்டும் என்று உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க. in the midst of challenges கற்றுக் கொடுப்பாங்க. நீங்க ஆண்டவர் அப்படிதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தப்படும் போது அக்னி தூண்களும் மேக ஸ்தம்பமும் அவர்களை லீட் பண்ணிட்டே வருது. ஒவ்வொரு சவால்களையும் கர்த்தர் அங்க நிற்கிறார் அவங்களுக்காக. ஆனா அவங்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். அப்போ பவுல் அங்க என்கரேஜ் பண்றார். பவுல் அங்க பிலீவர்ஸை உற்சாகப்படுத்துகிறார். அவங்கள சேலஞ்ச் பண்றார். their children to rise to their God. கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சவாலை கொடுத்து, நீ கடந்து போகிற பாதை அது பயங்கரமான பாதையா இருக்கும். ஆனா இதுல நீ போகும்போது நான் உன் கூட வருவேன். do not be afraid. பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். சில வேளையில நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை தூரத்துக்கு அனுப்பும்போது ஒரு பயம் உண்டாகும். ஆனா பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எது ஒன்றுனாக்க எங்க அப்பா அங்க நிற்பாரு, என் பெற்றோர் அங்க நிற்பாங்க. அல்லேலூயா. எது ஒன்று கர்த்தர் அங்க நிற்பாரு. இப்ப பவுல் அதை தான் தெசலோனியா சபைக்கு உற்சாகப்படுத்துகிறார். அவங்க சவால்களை நடத்தும் போது அதை சொல்கிறார். Paul called the believers to live a worthy of their calling. அவங்களுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து சொல்லி ஒரு சவால் அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னா அங்க சுத்தியும் பாவங்கள் மிகுதியா இருக்கிறது. அங்க தெசலோனியா முழுவதுமாய் அங்க சுத்தி பாத்தீங்க சொன்னா விக்கிர ஆராதனைகள் முழுமையா இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அங்க பெரிய அதிகமா இருக்கு. ஆனா அதன் மத்தியில அவர் சவால் கொடுக்கிறார். என் பிள்ளைகள் என்னுடைய வழியில நடக்கும், கர்த்தருடைய வழியில நடக்கும். அந்த சவால்களை எதிர்நோக்குவார்கள், தங்களை தீட்டுப்படுத்த மாட்டார்கள். என் பிள்ளைகள் அந்த சூழ்நிலை மத்தியிலே அவர்கள் எதிர்கொண்டு போடுவார்கள், எதிர்கொண்டு போவார்கள். அவர்கள் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ இன்னைக்கு சேலஞ்சஸ் இருக்கும், அதன் மத்தியில் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். ஆமென். ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. ஒன்றாவது காரியம், ஆண்டவர் ஃபாதர் மாடல்ஸ் இன்டெகிரிட்டி. அவர் உண்மைத்துவத்தில் நம்மளை நடத்துகிறவர். இரண்டாவது, தகப்பன் என்கரேஜஸ், உற்சாகப்படுத்துகிறவர். மூன்றாவது, தகப்பன் சேலஞ்சஸ், சவால்களை நடத்துகிறவர். சவால்கள் மத்தியில் நம்மளை நடத்த போகிறார். சவால்களில் நம்மளுக்கு போதித்து கற்றுக் கொடுத்து அவரை நடத்துவார். ஆமென். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அப்போஸ்தலன் பவுல் தெசலோனியா சபைக்கு அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், as a father teach the children. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு போதிப்பது போல, தகப்பன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. நீர் பெரியவர் சுவாமி, நீ சர்வ வல்லவர் ராஜா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கு பாத்திரமாய் நடப்பதில் நம்மளை வழி நடத்துகிறவர் தேவன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒரு நிமிஷம். ஆண்டவரே நன்றி அப்பா. பரலோக தந்தையை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தெசலோனியா சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி இன்னும் மேலும் மேலும் கர்த்தருக்குள்ள வேறு ஊன்றப்பட்டு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் ஆலோசனையாய் கொடுத்த வார்த்தை. இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை வார்த்தையை கொண்டு வருகிறார். ஒரு ஆலோசனையான வார்த்தையை கர்த்தர் நம்ம கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஷாந்தா ராகாமா ஷாந்தேரியா. பிள்ளைகளை தகப்பன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்கள், சபை மக்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர், இன்னைக்கு உங்களை நடத்துகிற தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து உங்களை நடத்துகிறாங்க. ஓ எல்லா சூழ்நிலையும் நீங்கள் மேன்மை அடையும்படியாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக
தேவனுடைய கரம் உங்களை நடத்தும்படியாக. ஓ நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தை உற்சாகமாய் நம் மேல வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகள் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாராக. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர். Come on. ஆண்டவர் தன் சீஷர்களை அழைத்து அவர்களை சவால்கள் மத்தியிலே நடத்தினார். They went through the challenges. But God இன்னைக்கு நீங்கள் சவால்களை போவீங்க. அந்த சவால் மத்தியிலே கர்த்தர் உங்கள் கூட உங்களை நடத்த உங்களுக்கு பெற்றோரை கொடுக்கிறார், ஆவிக்குரிய தகப்பனை கொடுக்கிறார், ஆவிக்குரிய தலைவர்களை கொடுக்கிறார் கர்த்தர். Oh yes, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்களுடைய மகிமை கடந்து வருவதாக. இந்த நாளிலே தகப்பனுடைய ஆசீர்வாதம், என் பரலோக தந்தையுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் வருவதாக. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொரு மேலும் அப்பா உங்க மகிமை உங்கள் மேல கடந்து வரட்டும். உங்க ஆசீர்வாதம் மேல கடந்து வருவதாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள்ல நாங்கள் சுருக்கமாய் தியானித்த இந்த பகுதியில் அப்பா ஒரு தகப்பன் உடைய உள்ளம், ஒரு தகப்பனுடைய பாதை, ஒரு தகப்பன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு எவ்வளவு விசேஷமானது என்று ஒரு அதிகாரத்துவத்தை உள்ள வைத்து, ஒரு அபிஷேகத்தை உள்ள வைத்து நடத்துகிறவர். நன்றி செலுகிறோம். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமாதானத்தை நிரப்பி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவை கொடுப்போமா?